அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது ஸ்திர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க. மேலும் இப்போ நீங்கள் காற்று தத்துவ ராசிங்க. கும்பம் ராசி கூட நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க. புரட்டாதி 1 முதல் 3 பாதங்கள், சதயம் 1 முதல் 4 பாதங்கள், மேலும் அவிட்டம் 3 முதல் 4 பாதங்கள். கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் கும்பம் ராசி நண்பர்கள் ஆகிய உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரர் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருக்கார். அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க. இதனை கண்டு நிறைய நண்பர்கள் பயத்தோடு இருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு 7 சனி காலம் முடிஞ்சது. அவங்களுக்கு ரொம்பவே பாடப்படுத்தி எடுத்துட்டாரு சனீஸ்வரர். அதே மாதிரி எங்களையும் பாடப்படுத்தி எடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு இருக்கீங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஏன்னா சனீஸ்வரர் உங்களுடைய ராசி அற்புதமான காரணத்தினால இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இனி இந்த ஜென்ம சனி காலம் முழுவதுமே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் கண்டிப்பாக சனீஸ்வரரால் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. ஆனாலும் இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் அதே புறம் இப்போ உங்களுக்கு கேத்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு கேத்து உங்களுடைய 8வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய தலையில் தான் அமர்ந்திருக்க போகிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினான்ஸ் விஷயத்துலையும் அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு மனதில் பயத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இந்த கெடு பலன்கள் அப்படின்றது எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் தாங்க. இந்த பலன்களானது 100 பேர் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கெடு பலன்கள் 100 பேர்ல 80 பேருக்கு நடக்காதுங்க. ஆனால் 20 பேருக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் எல்லார்கிட்டையும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது அப்படின்ற ஃபுல் கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனை பேஸ் பண்ணி இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. இப்போது ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ 2வது வீடுன்றது நம்மளுடைய தனத்தையும் குறிக்கும், அதே மாதிரி குடும்பத்தையும் குறிக்கும் அப்படின்னு கூடிய காரணத்தினால இப்போ நீங்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ யாருன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுங்க அல்லது வேறு எதுனா ஒரு
ஆன்லைன் கேம்ப்லிங்கில வந்து பணத்த இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும், நீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து இந்த சூதாட்ட களங்கள் சைடு போகாம இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும், இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய ஆரம்ப உன்னதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சிறு சேமிப்பு திட்டங்களோ அல்லது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லயே பணத்த போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாரி நினைக்கின்ற நண்பர்கள் இந்த மாரி சேமிப்பு திட்டங்கள உங்களுடைய பணத்த சேமித்து வைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இந்த மாதம் உங்ககிட்ட வந்து ஹெல்ப்ன்னு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து பணத்த வந்து மத்தவங்க கிட்ட குடுக்கும்போது 1க்கு 2 வாட்டி வந்து கிளியரா யோசிச்சுட்டு அதற்கப்புறமா அவங்களுக்கு வந்து பண உதவி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாம இருப்பதற்கும், இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல வந்து தெளிவா சொல்லியிருக்கோங்க. இந்த 11வது வீட்ல வந்து எந்த ஒரு சுபத்துவம் வாய்ந்த கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும், நமக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாது. அதற்கு பதிலாக வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணணும் அல்லது வந்து இப்ப பெண்மணி வீட்ல இருந்தபடியே வந்து ஒரு பியூட்டி பார்லர் அந்த மாரி ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா நீங்க வந்து ஒரு நல்ல ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணதோ அல்லது வீட்ல இருந்தபடியே வந்து ஒரு நல்ல பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க நிறைய வந்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வித்தீங்க அப்படின்னாலும் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து கேது உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயில் மற்றும் கடன் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும், எந்த அளவுக்கு நீங்க மனத அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட சைலன்ட்டா விட்டு கொடுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும், நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான, நல்ல உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த மறைவு ஸ்தானம் குரு பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. பட் ஸ்டில் இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு ரொம்பவே மன உளைச்சலோட இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும், இந்த 7.5 சனியுடைய 2வது சுற்றுன்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க வந்து ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் வந்து பெர்மனன்ட் பொசிஷனுக்கு நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து சூரியன் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்க மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பழகுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. 0.51 மார்க் அல்லது 0.5 மார்க் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பார்டர்ல வந்து மிஸ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய
கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விழுது. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வப்போது இதனால் வரைக்கும் கொஞ்சம் வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ அந்த தேவையற்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கான்ட்ரவர்சி அனைத்துமே விலகுங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ திருமணம் ஆகிட்டு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து இருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மற்றும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இந்த ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் குருபலம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.